ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு ட்ரெண்டிங் ஐடியா சேனல். 10ஆம் வகுப்பு கணக்கு பாடத்தில் அரசு பொதுத் தேர்வு 2024ஆம் ஆண்டுக்கான மிகவும் முக்கியமான 5 மதிப்பெண் கணக்குகளை தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போது தான் எல்லா முக்கியமான கணக்குகளையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். எக்ஸாம்லேயும் எல்லா கொஸ்டின் ஈஸியாக அட்டன் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 10ஆம் வகுப்பு கணக்கு வினாத்தாளில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 29லேருந்து 42 வரைக்கும் மொத்தம் 14 5 மார்க்ஸ் கேட்குறாங்க. அந்த 14 5 மார்க்ஸில் நம்ம ஏதாவது 10 அட்டன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அந்த 14 5 மார்க்ஸும் நம்ம புக்கில் எந்த சாப்டர்லேருந்து எத்தனை 5 மார்க்ஸ் கேட்குறாங்கன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் நம்ம முக்கியமான கணக்குகளை தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு சாப்டர் பார்த்தீங்கன்னா உறவுகளும் சார்புகளும். இந்த சாப்டரில் பார்த்தீங்கன்னா 2 5 மார்க் கேட்குறாங்க. ரெண்டாவது சாப்டர் பார்த்தீங்கன்னா எண்களும் தொடர் வரிசைகளும். இதில் பார்த்தீங்கன்னா 2 5 மார்க் கேட்குறாங்க. மூணாவது சாப்டர் பார்த்தீங்கன்னா இயற்கணிதம், ரொம்ப ரொம்ப முக்கியமான சாப்டர். இதில் பார்த்தீங்கன்னா 3 5 மார்க் கேட்குறாங்க. நாலாவது சாப்டர் பார்த்தீங்கன்னா வடிவியல். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க் கேட்குறாங்க. அஞ்சாவது சாப்டர் பார்த்தீங்கன்னா ஆயத்தொலைவு வடிவியல். இதில் பார்த்தீங்கன்னா 2 5 மார்க் கேட்குறாங்க. ஆறாவது சாப்டர் முக்கோணவியல். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரத்தில் ஒரு 5 மார்க் கேட்குறாங்க, ஒரு சில நேரத்தில் 2 5 மார்க் கேட்குறாங்க. ஸோ இந்த சாப்டர் நம்ம பார்த்துக்கணும். ஏழாவது சாப்டர் பார்த்தீங்கன்னா அளவியல். இதில் பார்த்தீங்கன்னா 2 5 மார்க் கேட்குறாங்க. கடைசியாக 8வது சாப்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க் கேட்குறாங்க. ஸோ எந்த சாப்டரில் எத்தனை 5 மார்க் கேட்குறாங்க நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வாங்க நம்ம முக்கியமான கணக்குகள் என்னென்ன அதை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சாப்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா உறவுகளும் சார்புகளும். இந்த ஃபஸ்ட்டு சாப்டரில் என்னென்ன கணக்கெலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா, எடுத்துக்காட்டு கணக்கு பொறுத்த வரைக்கும் 1.3, 1.11, 1.18, 1.23, அப்புறம் 1.24. இதுதான் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு கணக்கில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு. அடுத்தது பயிற்சி கணக்கில் பார்த்தீங்கன்னா பயிற்சி 1.1ல் 6வது கணக்கு, 7வது கணக்கு, பயிற்சி 1.2ல் 1வது கணக்கு, 4வது கணக்கு, பயிற்சி 1.4ல் 2வது கணக்கு, 9வது கணக்கு, 10வது கணக்கு, பயிற்சி 1.5ல் 5வது கணக்கு, 8வது கணக்கு. செகண்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா எண்களும் தொடர் வரிசைகளும். இந்த சாப்டரில் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு கணக்கு எதெல்லாம் முக்கியம்னு பார்த்தீங்கன்னா 2.6, 2.28, 2.29, 2.30, 2.34, 2.36, 2.37, 2.38, 2.39, 2.43, 2.44, 2.51, 2.56, 2.58. பயிற்சி கணக்கில் எந்தெந்த கணக்கெலாம் முக்கியம்னு பார்த்தீங்கன்னா பயிற்சி 2.1ல் 6வது கணக்கு, பயிற்சி 2.2ல் 4வது கணக்கு, பயிற்சி 2.5ல் பார்த்தீங்கன்னா 7வது கணக்கு, 10வது கணக்கு, 11வது கணக்கு, 12வது கணக்கு, 14வது கணக்கு, பயிற்சி 2.6ல் பார்த்தீங்கன்னா 7வது கணக்கு, 9வது கணக்கு, 11வது கணக்கு, 12வது கணக்கு, பயிற்சி 2.7ல் பார்த்தீங்கன்னா 9வது கணக்கு, 12வது கணக்கு, பயிற்சி 2.8ல் பார்த்தீங்கன்னா 6வது கணக்கு, 8வது கணக்கு, 10வது கணக்கு, பயிற்சி 2.9ல் பார்த்தீங்கன்னா 3வது கணக்கு, 6வது கணக்கு, 7வது கணக்கு. தேர்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா இயற்கணிதம், ரொம்ப ரொம்ப முக்கியமான சாப்டர். இதில் தான் அதிகமான 5 மார்க்ஸ் கேட்குறாங்க. சரி, என்னென்ன 5 மார்க்ஸ் கேட்குறாங்கன்னு பார்ப்போம். எடுத்துக்காட்டு கணக்கு பார்த்தீங்கன்னா 3.3, 3.4, 3.5, 3.6, 3.7, 3.8, 3.9, 3.10, 3.11, 3.18, 3.30, 3.31, 3.32, 3.35, 3.42, 3.45, 3.46, 3.71, 3.72, 3.73. பயிற்சி கணக்கு பார்த்தீங்கன்னா பயிற்சி 3.1ல் 1வது கணக்கு, 2வது கணக்கு, 3வது கணக்கு, 4வது கணக்கு, 5வது கணக்கு, பயிற்சி 3.2 பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பயிற்சி. ஸோ இந்த பயிற்சிகள் எல்லா கணக்கையும் நீங்கள் போட்டு பார்த்துங்க. பயிற்சி 3.5ல் பார்த்தீங்கன்னா 4வது கணக்கு, 5வது கணக்கு, பயிற்சி 3.6ல் பார்த்தீங்கன்னா 5வது கணக்கு, 6வது கணக்கு, 7வது கணக்கு, 8வது கணக்கு, பயிற்சி 3.8 பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான பயிற்சி. ஸோ இந்த பயிற்சிகள் எல்லா கணக்கையும் நீங்கள் போட்டு பார்த்துங்க. பயிற்சி 3.11ல் பார்த்தீங்கன்னா 1வது கணக்கு, பயிற்சி 3.13ல் 3வது கணக்கு, 4வது கணக்கு, 5வது கணக்கு, பயிற்சி 3.14ல் 2வது கணக்கு, 3வது கணக்கு, 4வது கணக்கு, 6வது கணக்கு, பயிற்சி 3.18ல் 2வது கணக்கு, 3வது கணக்கு, 8வது கணக்கு, பயிற்சி 3.19ல் 5வது கணக்கு, 11வது கணக்கு, 12வது கணக்கு, 13வது கணக்கு. சாப்டர் 4 பார்த்தீங்கன்னா வடிவியல். இந்த வடிவியல் பார்த்தீங்கன்னா தேற்றம் சம்மந்தப்பட்ட கேள்வி ஒன்று வருது. 3 தேற்றம் முக்கியமான தேற்றம். என்னென்ன தேற்றம் பார்த்தீங்கன்னா தேல்ஸ் தேற்றம்,
கோண இருசமவெற்றி தேற்றம், பித்தாகரஸ் தேற்றம். இந்த 3 தேற்றத்தை நீங்கள் படித்தாலே போதும். நிச்சயமாக இந்த சாப்டர் இருந்து ஒரு 5 மார்க் கொஸ்டினை உங்களால் ஈஸியாக அட்டன் பண்ணி நல்ல மதிப்பெண் வாங்க முடியும். நெக்ஸ்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா ஆயத்தொலைவு வடிவியல். இதில் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு கணக்குகள் எதெல்லாம் ரொம்ப முக்கியம்னு பார்த்தீங்கன்னா 5.4, 5.6, 5.7, 5.16, 5.22, 5.24, 5.25, 5.28. பயிற்சி கணக்கு பார்த்தீங்கன்னா பயிற்சி 5.1ல் 5வது கணக்கு, 6வது கணக்கு, 7வது கணக்கு, 10வது கணக்கு. பயிற்சி 5.2ல் பார்த்தீங்கன்னா 10வது கணக்கு, 11வது கணக்கு, 12வது கணக்கு. பயிற்சி 5.3ல் பார்த்தீங்கன்னா 9வது கணக்கு. பயிற்சி 5.4ல் பார்த்தீங்கன்னா 7வது கணக்கு, 8வது கணக்கு, 9வது கணக்கு, 10வது கணக்கு, 11வது கணக்கு, 12வது கணக்கு. நெக்ஸ்ட்டு 6th சாப்டர் பார்த்தீங்கன்னா முக்கோணவியல். முக்கோணவியலில் என்னென்ன எடுத்துக்காட்டு கணக்கு ரொம்ப முக்கியம்னு பார்த்தீங்கன்னா 6.17, 6.21, 6.22, 6.23, 6.25, 6.27, 6.28, 6.29, 6.30, 6.31, 6.32, 6.33. பயிற்சி கணக்கு பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா பயிற்சி 6.1ல் 8வது கணக்கு, 10வது கணக்கு ரொம்ப முக்கியம். பயிற்சி 6.2, பயிற்சி 6.3, பயிற்சி 6.4. இந்த 3 பயிற்சியுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான பயிற்சி. ஸோ இந்த 3 பயிற்சி இருக்கிற எல்லா கணக்கையும் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த சாப்டர்லேருந்து ஒரு 5 மார்க்ஸை உங்களால் ஈஸியாக அட்டன் பண்ணி ஃபுல் மார்க்ஸ் வாங்க முடியும். நெக்ஸ்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா 7வது சாப்டர் அளவியல். அளவியலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு கணக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியம்னு பார்த்தீங்கன்னா 7.1, 7.7, 7.11, 7.14, 7.17, 7.22, 7.23, 7.24, 7.25, 7.26, 7.27, 7.29, 7.30, 7.31. பயிற்சி கணக்கு பார்த்தீங்கன்னா பயிற்சி 7.1ல் 1வது கணக்கு, 2வது கணக்கு, 3வது கணக்கு, 5வது கணக்கு, 6வது கணக்கு, 8வது கணக்கு. பயிற்சி 7.2ல் பார்த்தீங்கன்னா 1வது கணக்கு, 2வது கணக்கு, 3வது கணக்கு, 4வது கணக்கு, 9வது கணக்கு, 10வது கணக்கு. பயிற்சி 7.3ல் பார்த்தீங்கன்னா 1வது கணக்கு, 2வது கணக்கு, 4வது கணக்கு, 5வது கணக்கு. பயிற்சி 7.4 பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான பயிற்சி. ஸோ இந்த பயிற்சிகள் எல்லா கணக்கையும் நீங்கள் போட்டு பாருங்கள். அடுத்தது கடைசி சாப்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா புள்ளியியலும் நிகழ்தகவும். இந்த சாப்டரில் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு கணக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியம்னு பார்த்தீங்கன்னா 8.4, 8.5, 8.6, 8.8, 8.10, 8.19, 8.24, 8.27, 8.28, 8.30, 8.31. பயிற்சி கணக்கு பார்த்தீங்கன்னா பயிற்சி 8.1ல் 5வது கணக்கு, 6வது கணக்கு, 7வது கணக்கு, 10வது கணக்கு, 12வது கணக்கு. பயிற்சி 8.2 பார்த்தீங்கன்னா 5வது கணக்கு, 6வது கணக்கு. பயிற்சி 8.3ல் பார்த்தீங்கன்னா 7வது கணக்கு, 8வது கணக்கு, 9வது கணக்கு, 12வது கணக்கு, 13வது கணக்கு. பயிற்சி 8.4ல் பார்த்தீங்கன்னா 6வது கணக்கு, 7வது கணக்கு, 8வது கணக்கு, 10வது கணக்கு, 11வது கணக்கு, 13வது கணக்கு. ஸோ 10வது புக்கில் இருக்கிற 8 சாப்டர்லையும் முக்கியமான என்னென்ன கணக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இந்த கணக்குகளை மட்டும் நீங்கள் திரும்ப திரும்ப வீட்டில் போட்டு பார்த்தா போதும். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் கேட்கக்கூடிய எல்லா 5 மதிப்பெண் கேள்வியும் உங்களை ஈஸியாக அட்டன் பண்ணி முழு மதிப்பெண் பெற முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாப்பிக்கில் உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. See you in the next video. Bye.